ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மணி மம்மி மைண்ட் செட் சேனல். இன்றைக்கி எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ரெக்வெஸ்டட் பண்ணி மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ போடுங்க, இந்த வீடியோவை கண்டிப்பாக போடுங்கன்னு சொன்ன வீடியோ தான் இது. ரெஸ்பெக்ட் ஃபார் மணி. நம்ம காசு வந்தால் மட்டும் பத்தாது, அதை எப்படி நம்ம வைக்கணும், எப்படி அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எப்படி அதை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற முறையில் கரெக்டாக பண்ணால் தான் நம்மக்கிட்ட தங்குமே தவிர, இல்லைன்னா வந்த வழியை பார்த்துட்டு அதுவே போயிடும். ஸோ நானும் இதை பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் இதெல்லாம் தெரியாது. நிறைய நான் வாழ்க்கையில் அடிபட்டு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த இங்கிலீஷ் சேனல்ஸு, அதுக்கப்புறமே யோகிகள், தாய்லாந்து யோகிகள், நம்ம இந்தியன் காஷ்மீரில் உள்ள யோகிகள், அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் ட்ரெயினரு அவங்களோட வீடியோஸ்லாம் எல்லாத்தையும் பார்த்து நானே எனக்கு ஒரு ஹேபிட்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பணம் என்னோடய பர்ஸில் தங்க ஆரம்பிச்சது. ஒரு 4-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய பர்ஸில் பணமே இருக்காது, எப்போவுமே எம்டியாக தான் இருக்கும். $1 கூட இருக்காது. ஏன்னா நான் வச்சுக்கவும் மாட்டேன், அது மாதிரி என்கிட்ட இருக்கவும் இருக்காது, தங்கவும் தங்காது. அது இருந்தால் கூட நான் ஏதாவது செலவு பண்ணிவிடுவேன். ஸோ அப்படி இருந்த ஸ்டேஜில் எனக்கு ஒரு சின்னதாக என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த டைமில் என்கிட்ட காசே இல்லாமல் போச்சு. அதுலேருந்து நான் எப்படி மீண்டு வர்றது, அந்த கஷ்டத்துலேருந்து நான் எப்படி மீண்டு வர்றதுன்னு யோசித்து நான் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் நான் எப்படி இருக்கணும்னு சொல்லி யோசித்து அதுக்கு நான் நிறைய எஃபர்ட் போட்டு நைட்டு டே ஃபுல்லாக ஒரு நாளைக்கு 8 hours 10 hours கூட படிச்சிருக்கேன். கண்ணு வலிக்கும், காது வலிக்கும். அந்த மாதிரிலாம் நான் அந்த வலியை கூட தாங்காமல் நான் படிக்கணும், ஏதாவது கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் புக்கு வாங்கி படிச்சிருக்கேன். அதுக்கப்புறமே யூடியூப்பில் லிசனிங் கேட்டிருக்கேன், போட்காஸ்ட் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உள்ள எல்லாமே கேட்டு தான் எனக்கு ஓரளவுக்கு நம்ம இப்படி தான் பண்ணணும் போல் அப்படின்னு சொல்லி எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அதை தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெஸ்பெக்ட் ஃபார் மணி வீடியோ மேபி பார்ட் 2 கூட போகலாம், ஏன்னா நான் நிறைய சொல்லணும் இதை பற்றி. ஸோ இப்போ பார்ட் 1ல் சப்போஸ் முடிக்க முடிஞ்சால் முடிச்சிடுவேன், இல்லைனா பார்ட் 2 போடுவேன். வீடியோ ஃபினிஷ் பண்ணுற டைமிங்கை பொறுத்து பார்க்கலாம். இப்போ நாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலில் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நிறைய அப்டேட்ஸ் போடுவேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும், இல்லைனா மிஸ் ஆகிடும், நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெஸ்பெக்ட் ஃபார் மணி. ஸோ நம்ம பணத்துக்கு முதல்ல மதிப்பு கொடுக்கணும். என்ன ஃபஸ்ட்டு நம்ம என்ன பணத்தை ஒன்று வாங்கணும் அப்படின்னா அதை எப்படி வைக்கணும், அதை ரிசீவ் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும், அது நம்ம விட்டு போகிறப்ப நம்ம செலவு பண்ணுறப்ப நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லவ் மணி. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, பணம் நீ மணி மைண்டடு, நீ பணத்தாசை பிடிச்ச ஆள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பணம் என்ன மரத்துலையா காக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ இது எதையுமே பிலீவ் பண்ணாதீங்க. பணம் இருந்தால் தாங்க நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஒரு பொருளை நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், ஒரு குவாலிட்டியான லைஃப் வாழணும் அப்படின்னா ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்ணும், ஒரு வெஜிடபிள் வாங்கி சாப்பிட்ணும், இல்லை ஏதோ ஒன்று நம்மளுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்றதுக்கு கூட பணம் இருந்தால் தான் வாங்க முடியும். பணம் இல்லைன்னா எப்படி வாங்க முடியும்? ஸோ பணங்கிறது மனுஷனோட வாழ்க்கையில் இம்பார்ட்டண்டான ஒன்று. எல்லோரும் சொல்லுவாங்க, நீ மணி மைண்டட், பணம்னு அலையிற, காசுன்னு அலையிறன்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் நீங்கள் பாதர் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்ம காதில் வாங்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம பண்ணணும். அதுக்காகவே பணத்தை எப்போவுமே பணத்தையும் பார்த்துக்கணும், அந்த பணத்தை வச்சு நம்ம ஃபேமிலியும் சந்தோஷமாக இருக்கணும். எல்லாமே நம்ம ஈக்குவலாக நம்ம செய்யணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லவ் ஃபார் மணி. இது பணம் ஒரு எனர்ஜின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த எனர்ஜியை நம்மளுக்குள்ளே எப்படி க்ரியேட் பண்ணிக்கிறது, நம்ம என்ன பண்ணணும், நம்மளை இப்போ நம்மளுக்கு லவ் கிடைக்கணும் அப்படின்னா, அடுத்தவங்க கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கணும், ஒரு லவ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது அடுத்தவங்களுக்கு கொடுத்தா தான் அது நம்மளுக்கு கிடைக்கும், இல்லைன்னா நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ உங்களை விரும்பணும், ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணணும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அன்பை கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அடுத்தவங்க கிட்டேருந்து அன்பு கிடைக்கும். அவங்கள நல்லா பார்த்துக்கணும், நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும், கேரிங்கோடு இருந்தால் தான் நம்மளுக்கு அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கும். அந்த மாதிரி தான் பணத்தையும். பணம் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு செலவு பண்ணுறது, அதை கண்ட இடத்துல போட்டு வைக்கிறது. ஏன்னா நான் இதை நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன்.
அப்படியே காசு வரும், வாங்குவாங்க. வாங்கி அப்படியே நானும் இதை பண்ணியிருக்கேன் முன்னாடி. காசு வாங்குவாங்க, அப்படியே ஏதாவது பேலன்ஸ் வாங்குவாங்க, அப்படியே தூக்கி பேக்குக்குள்ளே போடுவாங்க. அதை ஒரு பொறுப்பாக ஒரு இதில் வைக்கணும்னு தெரியாது. அங்கேக்கங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அங்கேக்கங்க கிடக்கும். ஒரு பாக்ஸ்லேயோ ஒரு 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 பர்ஸ்லேயோ போட்டு வைக்க மாட்டாங்க, அப்படி இப்படி கிடக்கும். அப்புறம் எப்படி ரெஸ்பெக்ட்மா, பணத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல, அதை ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கலாம், இல்லை வந்து ஒரு பர்ஸில் போட்டு வைக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஹேபிட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம ஒரு காயின்ஸுக்கு வந்து ஒரு குட்டியாக வந்து காயின் பர்ஸ் மாதிரி வச்சு அதை வந்து நீங்கள் அதுக்குள்ளே வந்து காயின்ஸ்லாம் பேலன்ஸ் காயின்ஸ்லாம் போட்டு வைக்கலாம். பணம் வந்து எப்போவுமே வந்து கேர்ஃபுல்லாக வைக்கணும். அது வர்றப்போ வந்து கரெக்டாக வாங்கி கவுண்ட் பண்ணி அந்த மாதிரி உள்ளே வைக்கணும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து பர்ஸ். இப்போ வந்து நம்ம பர்ஸில் வந்து நிறைய வந்து அன்வான்ட் பில்ஸு, இப்போ அவசரத்துக்கு கடைக்கு போவோம், ஒரு பில்லு கொடுப்பாங்க, டக்குன்னு பர்ஸில் வைப்போம். அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று வாங்கி அதை பர்ஸுக்குள்ளே வைப்போம். அப்படி இப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னாலும் குப்பையாக வச்சுருப்போம் பர்ஸை. எப்போவுமே டைடி வந்து பர்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்ஸை வந்து எப்போவுமே வந்து க்ளீனாக வச்சுக்கணும். ஓல்டு பில்ஸ்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா அதை உடனே வாரத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பர்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி அதை க்ளீன் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து பணம், இப்போ வந்து ஒரு பர்ஸில் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து குப்பையை வச்சிட்டிங்கன்னா பணம் எப்படி வந்து சேரும் பர்ஸில்? பணம் வரத்துக்கு இடம் வேணும்ல, பணம் இருக்கிறதுக்கு வந்து இடம் வேணும்ல. ஃபுல்லாக குப்பையை வச்சுருந்தா எப்படி ஸ்பேஸ் கிடைக்கும்? அதனால் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பர்ஸை போய் க்ளீன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு குப்பை இருக்கிற பில்ஸு, குப்பை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து தூர போடுங்க. அதுக்கப்புறம் கீப் மணி ஆல்வேஸ் அட்லீஸ்ட் 10 rupees. இப்போ வந்து காசு உள்ளவங்க, நிறைய காசு பர்ஸில் வச்சுருப்பாங்க. நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, காசே இல்லாதவங்க, அன்னன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க அட்லீஸ்ட் 10 ரூபா இல்லை 5 ரூபாய் எப்போவுமே நம்ம பர்ஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துக்கிட்டா நம்ம ஆல்வேஸ் வந்து நம்மளுக்கும் ஒரு ஃபீல் இருக்கும், நம்மக்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான்லாம் முன்னாடி என்ன பண்ணுவேன்னா $1 கூட பர்ஸில் வச்சுக்க மாட்டேன், எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ணி விட்டுருவேன். அப்புறம் இது நான் இந்த ஒரு வீடியோஸ், யோகியோட வீடியோஸ், தாய்லாந்து யோகியோட வீடியோஸை பார்த்து நான் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் பர்ஸில் அட்லீஸ்ட் நம்ம வந்து காசை வந்து வைக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து நம்ம பர்ஸை எப்போவுமே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ மனசு வெறுத்து போயிடக்கூடாதான். ஐயோ நம்மக்கிட்ட பணம் இல்லையே, எப்போ காசு இல்லாமல் நம்ம பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மைண்டில் வந்து ஒரு ஹேபிட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுமா, நம்மக்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிருமா. அதனால் வந்து எப்போவுமே வந்து 5 rupees 10 rupees 100 rupees உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒன்று அட்லீஸ்ட்டு கீப் பண்ணி வைங்க. மூணாவது பார்த்திங்கன்னா ஹாப்பி ஸ்பெண்டிங் அண்ட் பேயிங் பில்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து இப்போ சம்பளம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சம்பளம் வந்ததும் ஆஃப்டர் சேலரி என்ன பண்ணுவோம், வந்ததுமே வந்து பணம் வந்ததுமே என்ன சொல்லுவோம், ஐயோ எனக்கு சம்பளம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பினஸ் கூட இருக்காது. உடனே என்ன சொல்லுவோம், எனக்கு இஎம்ஐ கட்டணும், எனக்கு வந்து பில் கட்டணும், பேமெண்ட் பண்ணணும், வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், எல்லா காசும் போயிடும், என்கிட்ட காசே இருக்காது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம சொல்லுவோம். அதை மாற்றி நம்ம வந்து நம்மளுக்கு பணம் இவ்வளோ வந்துடுச்சு, ஓகே இது வந்து நம்ம ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம தங்குறோம் வீடு, இந்த வீடு வந்து நீங்கள் வந்து யாருக்காகவும் காசு கட்டலை, காசு எடுத்துகிட்டு போய் யாருக்காகவும் கட்டலை. இந்த வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, அதனால் வந்து நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுறீங்க. நீங்கள் சாப்பிட போகிறீங்க, அதனால் வந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்க. நீங்கள் சாப்பாட்டுக்கு, உங்கள் குடும்பத்தோட சாப்பாட்டுக்கு, உங்களோட தேவைகள். இப்போ பேயிங் பில்ஸ்னால் கடையில் போய் ஏதோ ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க, நீங்கள் போட்டால் ரொம்ப அழகாக இருக்குது, உங்களை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக தானே நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறீங்க. ஹாப்பியாக இருக்கணும்ல. அப்போது எப்போவுமே வந்து நம்ம வந்து பணம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப வந்து ஹாப்பியாக கொடுக்கணுமா. அப்போ தான் பணம் வந்து ஃப்ளோ ஆகுறப்ப ஹாப்பியாக ஃப்ளோ ஆகி நம்மக்கிட்ட ரிட்டன் பேக் வர்றப்போ மல்டிபிள் மணியாக வருமா, அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு வருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம எப்போவுமே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறப்ப ஹாப்பியாக கொடுக்கணும், மன நிறைவோட திருப்தியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இது நம்ம தேவைக்காக வாங்குகிறோம், நம்ம சந்தோஷத்துக்காக வாங்குகிறோம், நம்ம கஷ்டப்பட்ட மணி நம்ம நல்லா இருக்கிறதுக்காக பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த கேரக்டரை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பில்லு கட்ட போகிறோமா, ஒரு கரண்ட் பில்லு கட்ட போகிறோமா, ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குகிறோமா, ஒரு ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு பிடிச்சது வாங்குகிறோமா, எல்லாம் சந்தோஷமாக செலவு பண்ணும். வயிறு எரிஞ்சிட்டு ஐயோ இந்த பில்லு கட்டுறேனே, அந்த பில்லு கட்டுறேனே, அதை கட்டுறேனே, இதை கட்டுறேன்னு எல்லாமே ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்க பணம் போன வழியிலே திரும்ப நம்மளுக்கு நிறைய பலவிதமாக வந்து திரும்பி வருமா. ஸோ அதனால் எப்போவுமே வந்து
நம்ம ஒரு ட்ராவல் பண்ணுறப்போ இல்லை வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறப்போ எல்லா டைமும் வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கணும். ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து பணம் வந்து இப்போ வந்து சந்தோஷம் இருந்தால் தான் வந்து அந்த இடத்துல நிம்மதி இருக்கும். அது மாதிரி சந்தோஷமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் தான் அந்த இடத்துல பணம் இருக்கும். ஸோ அதனால் இனிமேல் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ண பழகுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து 4வது வந்து என்னென்னா அரிகாட்டோ இன் அண்ட் அரிகாட்டோ அவுட். இது எப்படின்னா, இது அரிகாட்டோ அப்படின்னா வந்து ஜப்பனீஸ் லாங்குவேஜில் ஹாப்பி, பணம் என்கிட்டேருந்து இன்னுன்னா உள்ளே, அவுட்னா வெளியே. இப்போ வந்து இன் அப்படின்னா அரிகாட்டோ இன், எனக்கு இந்த பணம் வந்ததுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லணும். நான் வந்து தமிழில் சொல்கிறது கிடையாது. ஏன்னா அரிகாட்டோ அப்படின்னா ஒரே வார்த்தையில் முடிஞ்சிருது ஜப்பனீஸ் லாங்குவேஜில். அதனால் வந்து நான் வந்து எனக்கு இந்த பணத்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்லாம் நான் பெருசாக சொல்கிறதில்ல. நான் வந்து எனக்கு சேலரி வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து சேலரி பார்க்குறப்போ வந்து அரிகாட்டோ இன். சம்டைம்ஸ் எனக்கு டைம் இருந்ததுன்னா இந்த சேலரியை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன், எனக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி, யூனிவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லணும். அரிகாட்டோ அவுட். இப்போ நீங்கள் யாருக்காவது காசு கொடுக்குறீங்க, இல்லை வந்து ஏடிஎம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பே பண்ணுறீங்க, இல்லை ஷாப்பில் வந்து பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அரிகாட்டோ அவுட். இந்த பணம் வந்து நான் சந்தோஷமாக இந்த பணத்தை வெளியே அனுப்புகிறேன், அது உள்ளே வர்றப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட என் கூட நீங்கள் வந்துடுங்க, ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லணும். இந்த பணத்தை வந்து நான் உன்னை வந்து சந்தோஷமாக வெளியில் அனுப்புகிறேன், நீ உள்ளே வரப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு வந்து சொல்லணும். அதை வந்து தமிழில் சொன்னால் அப்படி. அதனால் வந்து ஜப்பனீஸ் லாங்குவேஜில் வந்து அரிகாட்டோ அவுட். ஸோ வந்து இதை சொல்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லக்கு மாதிரி வந்து க்ரியேட் ஆகுது. நான் வந்து இதை கவனிச்சிட்டேன். அரிகாட்டோ இன் எப்போ வந்து நான் காசு யாருக்காவது கொடுத்தா அவங்களுக்கு நேராக சொல்ல மாட்டேன், கொடுக்குறப்ப வந்து மனசுக்குள்ளே அரிகாட்டோ அவுட், மனசுக்குள்ளே வந்து சம்பளம் வந்ததுமே அரிகாட்டோ இன். இல்லை யாராவது எனக்கு காசு கொடுக்கணும், இல்லை என்னோடய கடனை வாங்கிட்டு திரும்ப கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போல்லாம் வந்து அரிகாட்டோ இன் அரிகாட்டோ அவுட் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு வந்து இந்த வார்த்தை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பணம் வந்ததுக்காக எனக்கு மிகவும் நன்றின்னு சொல்லலாம். இந்த பணம் என்னிடம் போனது சந்தோஷமாக நான் இந்த பணத்தை வழி அனுப்பி வைக்கிறேன், இவங்க நீ போயிட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு பெருசாக தமிழ் லாங்குவேஜில் கூட நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை பார்த்துக்குங்க. எனக்கு வந்து ஜப்பனீஸ் லாங்குவேஜ் வந்து அரிகோட்டா வந்து ஈஸியாக இருக்குது, அதனால் நான் வந்து அதை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் 5வது பார்த்திங்கன்னா வந்து எவ்ரிடே டொனேட் ₹1 to others. எப்படின்னா டெய்லி ₹1 உங்களால் முடிஞ்சதுன்னா யாருக்காவது அதை கொடுங்க. அது ஏதாவது ஒரு காஃபி கூட இருக்கலாம், ஒரு டீ கூட இருக்கலாம், இல்லை வந்து ₹1 சும்மா காசாக கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் கொடுங்க. அப்படி டெய்லி என்னால் வந்து நான் ஆரம்பத்தில் வந்து டெய்லி பண்ணி பார்த்தேன். ஏன்னா நான் மறந்துடுறேன். இது வந்து தாய்லாந்து யோகி ஒருத்தவங்க சொன்னது. இதை வந்து நான் மறந்துடுறேன் இந்த விஷயத்த. அதனால் வந்து என்ன பண்ணுறேன், டெய்லி பண்ண மாட்டேன், மறந்துடுவேன். 3 நாளைக்கு ஒரு தடவை பண்ணுவேன், 4 நாளைக்கு ஒரு தடவை பண்ணுவேன். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா எனக்குன்னு ஒரு டேயை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். வாரத்தில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள், இல்லை வந்து நானாக நினச்சேன்னா 2 நாள், அந்த மாதிரி வந்து யாருக்காச்சும் ஒரு $2 மொத்தமாக ஒரு 2 நாள் பண்ணேன்னா வாரத்தில் $4 அந்த மாதிரி வந்து நான் டொனேட் பண்ணிவிடுவேன். டொனேஷன் வந்து பணம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் டொனேட் பண்ணணும். அட்லீஸ்ட் உங்களால் வாரத்துக்கு ஒரு ₹5 வந்து நீங்கள் டொனேட் பண்ணணும். ஏன் இது வந்து கம்பல்சரி பண்ணணும் அப்படின்னா மணி ஃப்ளோ இருக்கணுமா. மணி ஃப்ளோ நீங்கள் வந்து மணி ஃப்ளோ பண்ண தான் மணி வந்து உங்ககிட்ட வரும். ஃப்ளோ ஆகணுமா, எல்லா இடத்துக்குமே வந்து ஃப்ளோ ஆகணும். ஆனால் தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மணி வந்து ரிட்டர்ன் வர்றதுனால வந்து அட்லீஸ்ட் உங்களால் வந்து டெய்லி ₹1 கொடுக்க முடியாட்டு பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு ₹5 ₹10 உங்களால் முடியும் தானே, அந்த மாதிரி வந்து டொனேட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமே வந்து நான் வந்து இது வந்து பணக்காரவங்களுக்காக, நான் பணக்காரவங்களாக இருந்தால் தான் இதை பண்ணணும்னு நான் சொல்லலை. பணம் இருக்குன்னு என்கிட்ட காமிச்சிக்கிறேன் அப்படிங்கிற நினப்பில் சொல்லலை.
இது நீங்கள் தெரியாமல் கூட பண்ணலாம், யாருக்கும் தெரியாமல் ஜஸ்ட்டு நீங்கள் போகிற வழியில் யாரையாவது பார்க்குறீங்க, ₹1 கொடுக்கலாம். இது வந்து ஒரு வீடியோ சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க, பணம் இருக்குன்னு வெளியில் காமிச்சிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்காக சொல்லலை, பணம் நம்மக்கிட்ட இருக்குது, நான் தான் பெரியவன், நான் தான் பணக்காரவங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் இந்த பாயிண்ட்டை சொல்லலை. நம்மக்கிட்ட உள்ளதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ நம்ம கொடுத்தா தான் நம்மளுக்கும் ஹாப்பியாக இருக்கும், நம்மக்கிட்ட மணி ஃப்ளோ இருக்கணும். அதனால வந்து நான் வந்து இந்த டொனேட்டுங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா 6வது கீப் ஆல்வேஸ். 6வது என்னென்னா சேஞ்ச் நியூ பர்ஸ். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் பார்த்துருக்கேன், என்னோடய தம்பி கூட 14 வருஷமாக ஒரே பர்ஸை வச்சுருப்பான். அந்த பர்ஸ் வந்து பிஞ்சு போய் நஞ்சு போய் நூலெல்லாம் தேஞ்சு போய் இருக்கும். எப்போவுமே வந்து பர்ஸ் வந்து அப்படி வைக்கக்கூடாதான், ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப நல்லது இல்லை, பேட் லக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பர்ஸை வந்து உங்களால் முடிஞ்ச அளவு பர்ஸ் வந்து டேமேஜாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பர்ஸை வந்து மாற்றுங்க. பர்ஸ் வந்து கண்டிப்பாக மாற்றுங்க. நியூ பர்ஸ் வாங்கி நல்ல ஒரு ரொம்ப பிராண்டடெல்லாம் தேவையில்லை, விலை கம்மியிலேயே அவ்வளோ அழகழகான பர்ஸ்லாம் இருக்குது. அதனால் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பர்ஸ் வாங்குறப்போ வந்து ஃபோல்டு பண்ணி பணத்தை வந்து கொச்சமச்சான்னு குட்டி குட்டியாக போட்டு வைப்போம்ல, அந்த மாதிரி பர்ஸாக இல்லாமல் லாங் பர்ஸாக வாங்கி பணத்தை வந்து நேராக அடுக்கி வைக்கணும். மடக்கக்கூடாது, சுருட்டக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. பணத்தை வாங்கி நேராக அப்படியே நேரடியாக வந்து இப்போது ஜென்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க, ஏன்னா வந்து நீங்கள் லாங் பர்ஸ் தானே வச்சுருக்கீங்க, அது அப்படியே ஒரு ஃபோல்டிங் தானே பண்ணுறீங்க, அது ஓகே. பட் லேடிஸ்லாம் குட்டி குட்டியாக வச்சுக்கிட்டு அதை மடக்கி சுருட்டி அந்த மாதிரி உள்ளே வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் வந்து பணத்தை வந்து நேராக வந்து எண்ணி வச்சு அழகாக அரேஞ்ச் பண்ணி வைங்க பர்ஸில். அப்போ தான் வந்து நம்மக்கிட்ட வந்து பணம் தங்கும். அடுத்து வந்து 7வது என்னன்னு பார்த்தீங்கன்னா போனஸ். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு போனஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போனஸ் வருது. அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கவரில் போடுவேன். ஒரு கவரில் வந்து நம்ம ஒரு காசுக்கு எக்ஸாம்பிள் ஒரு 10 எனக்கு வந்து போனஸ் வந்து ஒரு 1 lakh 2 lakh கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 7 கவர் இல்லை 9 கவர், நம்ம ஊரில் பணம் மொய் கவர் வைப்போம்ல, அந்த மாதிரி வந்து ஒரு 7 கவர் 9 கவர் 11 கவர் வச்சுருப்பேன். அந்த மாதிரி ஒரு கணக்கில் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒவ்வொரு கவர்லேயும் எக்ஸாம்பிள் நான் இங்கே உள்ள டாலர்ஸ் பற்றி பேசலை, நான் வந்து இந்தியா ருபீஸே சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 7 கவரில் ஒரு ₹70 இல்லை ₹5 வச்சு ஒரு 7 35 வச்சு உங்கள் கண்ணுக்கு யார் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, யார் வந்து சாப்பாட்டுக்காக ஏங்கிட்டு இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்கள் கையாலேருந்து அந்த கவரை வாங்குறப்ப அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அதோட சந்தோஷத்தோட பலன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் எவ்ரி டைமும் என்னோடய போனஸ் கிடைக்கும், டிசம்பரில் கிடைக்கும். ஸோ அந்த நியூ இயருக்கு முன்னாடி இந்த விஷயத்தை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். நீங்களும் வந்து வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் சந்தோஷமாக இருக்கட்டுமே, உங்களால் ஒரு gift கொடுத்த மாதிரி நினச்சிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்களால் எப்பப்போ முடியுதோ, உங்களுக்கு நிறைய பணம் வருது, ஒரு பிஸ்னஸில் வந்து நிறைய பணம் வருது, இல்லை வந்து உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட்லி வந்து நிறைய பணம் வருது அப்படின்னா ஒரு ₹5 ஒரு 7 பேருக்கு கொடுக்கறதுனால ஒன்றும் ஆகிடாதே. ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எட்டாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து லிசன் மணி அஃபர்மேஷன். லிசன் மணி அஃபர்மேஷன் அப்படின்னா எவ்ரி ஈவினிங், எவ்ரி மார்னிங், எவ்ரி நைட் மேபி, ஆர் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் whenever free time
இப்போ வந்து இது வந்து இந்த லிசன் மணி அஃபர்மேஷன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிட்டு இந்த வார்த்தைகள்லாம் வந்து மைண்டில் போய் பதியும். இப்போ நான் இங்கிலீஷில் மணி அஃபர்மேஷன் கேட்பேன். என்ன கேட்பேன்னா, ஐ ஆம் எ மணி மேக்னெட், ஐ ஆம் எ வெல்த்தி, ஐ ஆம் ஹெல்த்தி, அதுக்கப்புறமே வந்து மணி ஈஸி டு ஃப்ளோ மீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. தமிழில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா இருக்கும், கண்டிப்பாக இல்லாமலாம் இருக்காது. சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே கேட்கணும் அப்படின்னா இங்கிலீஷ்லேயும் கேளுங்க. எனக்கு வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த டைமில் எல்லா நேரமும் நான் இங்கிலீஷில் தான் கேட்பேன் இந்த அஃபர்மேஷன். ஸோ அதனால் எவ்ரி மார்னிங் காலையில் எழுந்திரிச்சதுமே இந்த மணி அஃபர்மேஷன் சாங்ஸ் கூட இருக்குது. 5 minutes 3 minutes அந்த மாதிரி வரும். அதுலேயே வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி எல்லா வார்த்தைகளும் மிக்ஸ் ஆகி வந்துடும். ஒரு காலையில் எழுந்திரிக்கிறப்போ ஒரு 3 minutes 5 minutes உங்களுக்கு சப்போஸ் எழுந்திரிச்சு உடனே வந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க இல்லையா ஒர்க்குக்கு, அந்த டைமில் கூட கேட்டுட்டு போகலாம். இந்த மாதிரி அஃபர்மேஷன் வார்த்தைகள், ஒரு நல்ல நல்ல வார்த்தைகள் அந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் மார்னிங் ஒரு தடவை கேட்கணும். நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கண்ணா பின்னான்னு எதுவுமே வந்து பார்க்காம, வீடியோஸு, படம், அடித்தடி, சண்டை அந்த மாதிரி எதுவுமே பார்க்காம நீங்கள் வந்து இந்த மாதிரி மணி அஃபர்மேஷனை கேட்க ஆரம்பிச்சிங்க படுக்கிறப்ப அப்படின்னா உங்கள் மைண்டில் வந்து அந்த மணியோட அந்த இது வந்து போய் பதியும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பல வழிகள் வந்து வரலாம். இதை வந்து எல்லாருமே பிலீவ் பண்ணுறாங்க. சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வந்து ஆழ்மனதின் அற்புத சக்திகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கே இருக்குது. அது வேணால் யாராவது நீங்கள் அந்த புக்கு வேணால் ஆன்லைனில் வந்து அமேசான், நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். ஒரு 150 125 தான் அந்த புக்கு ரேட்டு. அந்த மாதிரி அந்த புக்கு படிக்கணும். ஆழ்மனதின் அற்புத சக்திகள்னு ஒரு புக்கு இருக்குது. அது வந்து இங்கிலீஷில் வந்து தி மைண்ட் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த புக்கு வாங்கி படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஏன்னா வந்து நம்ம ஆழ் மனசில் என்ன நினைக்கிறோமோ அதனோட பலனாக தான் நம்ம எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு கிரேட் லைஃப் வாழணும் அப்படின்னு நினச்சா அதுதான் நம்ம பண்ணுவோம். இல்லை நம்ம நெகட்டிவிட்டியாக நிறைய வந்து இது என்னது நான் வந்து இப்படி ஆகிடுமோ, என் லைஃப் வந்து அப்படி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா அந்த மாதிரி தான் ஆகும். நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் வரும். ஸோ அதனால் நம்ம எப்போவுமே வந்து ஒரு நல்ல பெரிய பெரிய ஆம்பிஷனாக நினைப்போம். ஒரு நல்ல நல்ல ஹேபிட்ஸாக மனசில் நினச்சோன்னா அதுபடியே நம்ம வாழ்க்கை போகும். நம்ம பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க, நம்ம குடும்பமும் நல்லாயிருக்கும், நம்மளை சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் இல்லை எப்பப்பெல்லாம் உங்களுக்கு லன்ச் டைம் கிடைக்கும், ஃப்ரீ டைம் கிடைக்கும், அந்த டைம்லலாம் சும்மா வந்து அரட்டை அடிக்காமல் பேசாமல் இந்த மாதிரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக ஏதாவது நம்ம லைஃப்பில் முன்னேறதுக்காக நம்ம ஏதாவது பண்ணினா ஒன்றும் தப்பு இல்லையே. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து இந்த மணி அஃபர்மேஷனை வந்து கேளுங்க. அதுக்கப்புறமே வந்து 9 வந்து என்னென்னா, நான் இது வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நாளாக. ஹோப் ஓப்பனோ ஃபோனோ மணி ப்ரேயர் ஓகேயா. இந்த மணி ப்ரேயர் வந்து ஐ ஆம் சாரி மணி, ப்ளீஸ் forgive me money, thank you money, I love you money. ஸோ வந்து இந்த மணி அஃபர்மேஷன் ஓப்பனாக போனோம் மணி ப்ரேயர் வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. ஒரு நாளைக்கு வந்து 108 தடவை காலையில் எழுந்திரிச்சதும் இதை சொல்லுங்கள். காலையில் எழுந்திரிச்சதும் சொல்கிறது ரொம்ப நல்லது. அப்படி உங்களுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க, ஏதோ கிச்சனில் சமைச்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக தானே இருக்கும், உங்கள் வாய் எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஃபோன் பேசிட்டு ப்ளூடூத் போட்டு ஃபோன் பேசிகிட்ருக்க நேரத்துக்கு நம்ம இதை சொல்லிக்கிட்டே வந்து சமைச்சிட்ருக்கலாமே. இப்போ ஒரு இடத்துக்கு ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணி போகிறீங்க, அந்த எல்லா நேரமும் ஃபுல் ட்ராவல்லையும் சொல்ல ஒரு 30 minutes நம்ம மைண்டு ஃப்ரீயாக இருக்கப்போ, தலைவலி இல்லாமல் இருக்கப்போ இந்த ப்ரேயரை வந்து சொல்லி பாருங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் நடக்கும். எனக்கு நடந்திருக்கு, நான் நம்புகிறேன் உங்களுக்கு நடக்கும்னு. ஸோ நான் வந்து ஒரு ட்ரெயினரோ எதுவுமே கிடையாது. எனக்கு நடந்ததை நான் ஃபாலோ பண்ணதை அப்படியே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதில் எதுவுமே வந்து நான் மறைக்கலை. இன்னும் நிறைய பார்ட் 2ல் சொல்கிறேன். இது எனக்கு வந்து பெரிய வீடியோவாக இருக்குது. ஸோ என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால் வந்து இதோட பாதியை வந்து பார்ட் 2 போடுறேன். நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடுறப்போ வந்து நீங்கள் வந்து மறக்காமல் வந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஆல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.